பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மாபாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி February 14 காதலர் தினம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிற, ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிக்கொள்கிற, ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் February 14 இன்றைக்கி காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே, லவ்வர்ஸ் டே இப்படின்னு சொல்லி இது ஒரு வகையான ஒரு இப்படியான ஒரு டிஸ்கஷன் போகிறதும் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்க்கல. எல்லோரும் சேர்ந்து இது ஒரு பெரிய விஷயமாக மாற்றி வச்சுக்கிறதால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அடுத்து அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்றத சொல்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் பேச வேண்டிய தேவைக்குது. அதால் தான் முக்கியமில்லாத விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல இப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அது என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த காதல் அப்படின்றது இதை பற்றி பலரும் பலவிதமாக பேசிக்கிறாங்க. காதல் கூடுமா கூடாதா, திருமணத்துக்கு முந்தைய காதல், பிந்திய காதல், இப்படி நிறைய டிஸ்கஷனில் நாங்கள் பார்த்துக்கிறோம், கேட்டுக்கிறோம், பலர் வாசிப்போம். ஒரு முக்கியமான 3 விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி விளங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு இந்த நாள் என்னன்ற சம்பந்தமான ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளையிலும், அதோட இந்த நாள் கூட நாடப்படுற விஷயம் அது சம்பந்தமான எங்களோட பார்வை பிடிக்கணும், அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிக்கிறான்றதை எங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ். காதலிக்கிறது அப்படின்றது இன்றைக்கு ஒரு ஃபேஷனாக மாறி, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி அது ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம் மாதிரி பலரும் கருதுகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த சினிமாக்களுக்கு மக்கள் நிறைய அடிக்ட் ஆகி அந்த விஷயங்கள் ஒரே பார்த்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த காதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் மிச்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறான். ஆனால் இந்த காதல்ன்ற இந்த விஷயம் உண்மையிலே ஈக்கிற ஒரு விஷயம். காதலன் ஒன்று இல்லை அப்படின்னு எங்களுக்கு சொல்ல இல்லாது, காதல் ஈக்குது. அதே நேரம் ஒரு பாய் ஒரு கேர்ள் ஈக்கிற நேரம் இந்த எதிர்ப்பால் கவர்ச்சின்றதும் அல்லாஹ் தஆலா படைச்ச விஷயம். ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளையை பார்த்தா, ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளையை பார்த்தா ஒரு வகையான அந்த எதிர்ப்பால் கவர்ச்சியோட விளைவாக ஏற்படுற விளைவுகள் ஏற்படாட்டி நாங்கள் யோசிக்கணும். அது அல்லாஹ் தஆலா இயல்பாக வச்சு, எதிர்ப்பால் கவர்ச்சி ஹராம் இல்லை. ஆனால் அந்த எதிர்ப்பால் கவர்ச்சியை நாங்கள் எப்படி ஈக்கிற அந்த கவர்ச்சி ஒன்று ஈக்குதுன்றதுக்காக எங்களுக்கு எதுவும் செய்யலுமா என்ன இல்லை. அதை அந்த கவர்ச்சியை எங்களுக்கு ஹலாலான முறையில் நாங்கள் சொந்தமாகி கொள்றதுக்கு அல்லது அடைஞ்சு கொள்றதுக்கான வழிமுறைகள் ஈக்குது. நாங்கள் அது சம்மந்தமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், காதல் என்றது அல்லாஹு தஆலா கிட்டேருந்து வர ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் திருமணம் முடிக்கிறாக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறதா சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், திருமணம் முடிக்கிறாக்களுக்கு பலரும் பல வகையான கிஃப்ட்டுகளை கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க. திருமணம் முடிக்கிறாங்களுக்கு தான் கிஃப்ட் கிடைக்கிறது. 2 பேர் சேர்ந்து விட்டு பாஞ்சி ஓடி போனால் அவங்களுக்கு யாரும் கிஃப்ட் கொடுக்குறல. மனசெல்லாம் பிடிச்சி இழுத்து அடிப்பாங்க, ஆனால் கிஃப்ட் கொடுக்க மாட்டான். ஆனால் திருமணம் முடிக்கிறார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன வழிமுறைப்படி திருமணம் முடிக்கிறார்களுக்கு அல்லாஹ்வும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அல்லாஹ்வோட வெட்டிங் கிஃப்ட் அது. அந்த கிஃப்ட் அல்லாஹ் எப்படி சொல்லணும், வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. இந்த 2 பேருக்கும் இடையில, திருமணம் முடிக்கிற இந்த 2 பேருக்கும் இடையில அல்லாஹ் கொடுக்குற அந்த கிஃப்ட் என்னன்னு சொன்னால் மவத்தா வரஹ்மா, அன்பும் கருணையும், அன்பும் பாசமும் பரிவும். இது அல்லாஹ் தஆலா கொடுக்குற ஒரு கிஃப்ட். இதைத்தான் நாங்கள் காதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காதல்ன்றது அல்லாஹ் தஆலா கொடுக்குற கிஃப்ட், அது ஒரு வெட்டிங் கிஃப்ட். எனவே அது திருமண பரிசு, அல்லாஹ் தஆலா கொடுக்குற திருமண பரிசு. அது திருமணத்துக்கு பூரா தான் கிடைக்கும். திருமணத்துக்கு முன்னுக்கால யாராவது காதலிச்சா அதுக்கு பேர் காதல் இல்லை, அது வெறும் ஒரு எதிர்ப்பால் கவர்ச்சி. ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளைக்கு ஒரு வயசுக்கு வந்த பொம்பளையை பார்க்குற நேரம் வர கவர்ச்சி, ஒரு இனக்கவர்ச்சி, ஒரு எதிர்ப்பால் கவர்ச்சி, அல்லது அதை எங்களுக்கு தெளிவான பாசையில் காமம் அப்படின்னு சொல்லல. அந்த விஷயத்தை காதலாக நாங்கள் மாற்றி நாங்கள் அதுக்கண்டு ஒரு நாளை வச்சு அதை கொண்டாடி இப்படியெல்லாம் செய்கிறது உண்மையிலே ஒரு தேவையில்லாத வேலை. என்ன, திருமணத்துக்கு பிறகு கிடைக்கிற பரிசை திருமணத்துக்கு முன்னுக்கால யாரும் கொடுக்குறதும் இல்லை. அப்படி எடுத்துக்கொள்வோமேலா, அல்லாஹ் தஆலா திருமணத்துக்காக தர அந்த பரிசு அது எங்களோட திருமணத்துக்கு பிறகு தான் அது கிடைக்கணும். எனவே நாங்கள் யோசிக்கலுமான வேலை என்னன்னு சொன்னால், அவசரமாக கல்யாணம் முடிச்சு கொள்றதுக்குரிய ஒரு ஏற்பாட்டை செஞ்சோம்னு சொன்னால் அது உண்மையிலே மிச்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு ரிஸ்க் அளந்திக்கிறான். எங்களுக்கு ஒரு ரிஸ்கண்ட் வார நேரம் அதுக்கு அல்லாஹ் தஆலா நாங்கள் வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்தன்னு சொல்கிறத விட நாங்கள் எங்களோட ரிஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகிடும், நாங்கள் தாயிட ஒரு கருவறையில் கரு கட்டுற அதிலிருந்து எங்களோட ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகுது.
அந்த விஷயத்துலேருந்து நாங்கள் மௌத்தாகிற வரைக்கும் எங்களுக்குரிய அவ்வளோ விஷயம் ஏற்கனவே அளக்கப்பட்டிக்குது, ஏற்கனவே எழுதப்பட்டிக்குது, ஏற்கனவே என்னென்னன்று தெளிவாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு கிடைக்கிற ரிஸ்க் தான், ஒரு ஆணுக்கு கிடைக்கிற ரிஸ்கில் ஒரு விஷயம் தான் அவனோட மனைவி, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற ரிஸ்கில் ஒரு விஷயம் தான் அவளோட கணவன். இப்போ யாரை திருமணம் முடிப்பாங்க, யார் எப்போ திருமணம் முடிப்பாங்க, யார் எந்த வயசில், அவர் கணவனை எந்த பிரதேசத்தை சேர்ந்தால், மனைவி எந்த பிரதேசத்தை சேர்ந்தால், அவ்வளோ விஷயமும் அல்லாஹ் தஆலா ஆல்ரெடி எழுதி வச்சுக்கிற விஷயம். உங்களுக்கு பார்க்கலும் உதாரணமாக சில நேரம் சிலாக்கள் ஊர் முழுக்க உலகம் முழுக்க பொண்ணு தேடுவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் தேடிட்டு பக்கத்து வீட்டில் கல்யாணம் முடிப்பாங்க. இது என்ன, இது அல்லாட கதிர் முந்து, அவ்வளோதான். எழுதி வச்சிக்கிற ஆளைத்தான் நாங்கள் முடிக்க போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன தான் செஞ்சாலும் அதே ஆளை தான் நாங்கள் முடிக்க போகிறோம். ஆனால் நாங்கள் விரும்பினா அந்த ஆள் எங்களுக்கு ஹலாலாக அடைஞ்சு கொள்ளையிலும், நாங்கள் விரும்பினா அதே ஆள் எங்களுக்கு ஹராமாக அடைஞ்சு கொள்ளையிலும். ஹலாலாகவோ ஹராமாகவோ நாங்கள் இன்னொரு ஆளை அடைஞ்சு கொள்ள இயலாது. அல்லாஹ் தஆலா எழுதி வச்ச அதே ஆளை தான் நாங்கள் கல்யாணம் முடிக்க போகிறோம். இப்போ இந்த விஷயத்தை விளங்கி கொள்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சம்மந்தப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் ஆதாரபூர்வத்தன்மை சம்பந்தமாக விஷயங்கள் இருந்தாலும், அது அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லாமல் வேறொரு ஆளாக இருந்தாலும் கூட அந்த சம்பவம் எங்களோட மிச்சம் பொருத்தமான ஒரு சம்பவம். எனவே அந்த சம்பவத்தை நாங்கள் விளங்கிக்கணும். ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பள்ளிக்கு போகிறார், அவரோட கோவேர் கழுதையோட பள்ளிக்கு போய், அப்போ பள்ளிக்குள்ளே என்ட்ராகிற நேரம் வெளியே ஒரு ஆளிக்கிறார், அவர்கிட்ட இந்த கழுதையை கொஞ்சம் பிடிச்சவங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளுக்கு போகிறார். அவர் பள்ளிக்குள்ளே போன உடனே இவர் கையில் கொடுத்தவர் கழுதையோட எஸ்கேப் ஆக பார்த்தார். சரி வரல, கழுதை அவரோட ஒத்து வரலன்னு சொன்ன உடனே கழுதையோட கழுத்தில் இருந்த அந்த அடிவாளத்தை களவெடுத்துட்டு அவர் போயிட்டார். அவர் போய் இப்போ அலிரல்னு பள்ளியிலிருந்து வெளியே பார்த்தாங்க, கடிவாளத்தை காணல, என்ன நடந்துக்கு மட்டும் கெஸ் பண்ணி கொண்டாங்க. உடனே அப்படி வீட்டுக்கு தன்னோட பணியாளரை அனுப்பினாங்க சந்தைக்கு, ஒரு கடிவாளம் வாங்கிட்டு வர சொல்லி. இப்போ பணியாளர் சந்தைக்கு போனால் அங்கே இந்த கடிவாளத்தை களவெடுத்துட்டு வந்தால் அதை விற்கிறதுக்கு வந்திருந்தார். ஆனால் பணியாளருக்கு தெரியாது இவர் களவெடுத்துட்டு வந்தவர்னு சொல்லி அதே ஆளுகிட்ட தற்செயலாக இவர் விலை பேசி ஒரு 2 திர்ஹமுக்கு அந்த கடிவாளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரார். அலிரன் அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே விளங்கி இது யார்கிட்ட கடிவாளம்னு சொல்லி இப்போ கேட்டாங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க? 2 திர்ஹமுக்கு வாங்கினேன். அலிரன் சிரிச்சு சொன்னாங்க, 2 திர்ஹமுக்கு தானே வாங்கினீங்க? நான் பள்ளியிலிருந்து வெளியே வர நேரம் கையில் 2 திர்ஹத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அவருக்கு கிஃப்டாக கொடுக்குறதுக்கு, என்னை கழுதையை பார்த்து கொண்டதுக்கு ஒரு கூலியாக கிஃப்டாக கொடுக்குறதுக்கு நான் 2 திர்ஹம் எடுத்துகிட்டு வந்தேன். அவர் அவசரப்பட்டு அதை ஹராமாக சம்பாரித்து கொண்டார் சொன்னாங்க. எனவே அன்றைக்கு அவருக்கு எழுதியிருந்த 2 திர்ஹம் தான், அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் அதை விட குயிக்காக கிடச்சிங்க ஹலாலா. அவர் அவசரப்பட்டதால் கொஞ்சம் லேட்டாகி அது ஹராமாக கிடச்சிங்க. இதே விஷயந்தான் வாழ்க்கையில் அவ்வளோத்துக்கும். எனக்குன்னு எழுதப்பட்ட அந்த பெண்ணை தான் நான் மனைவியாக அடைஞ்சு கொள்வேன், வேறு யாரையும் நான் கல்யாணம் முடிக்க போகிறல. ஆனால் அதை காதல் என்ற பேரில் அல்லது வேறு தொடர்புகள் என்ற பேரில் திருமணத்துக்கு முன்னால் பல்வேறு தொடர்புகளை உருவாக்கி கொண்டு கதைச்சி பேசி ஒரு ஹராமான வகையில் அதை அடைஞ்சு கொள்வோம். மேலும் அப்படி இல்லாட்டி ஒரே முறையில் இஸ்லாம் காட்டி தந்திக்கிற வழிகாட்டல் அடிப்படையில் அதை ஹலாலாக அடைஞ்சு கொள்வோம். மேலும் எங்களோட சாய்ஸ் என்னென்னு சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு எழுதினத்தை நாங்கள் ஹராமாக அடைஞ்சு கொள்கிறோம் அல்லது ஹலாலாக அடைஞ்சு கொள்கிறோன்றது அவ்வளோதான். எனவே நாங்கள் அதை ஹராமாக அடைஞ்சு கொள்ளாமல் ஹலாலான முறையில் அடைஞ்சு கொள்றதுக்குரிய முயற்சியை செஞ்சோம்னு சொன்னால் வாழ்க்கை பரக்கத்தாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை, நாங்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டு இந்த காதலர் தினம்ன்ற பேரில் அன்றைக்கு உள்ள கூத்தெல்லாம் போட்டு இப்படியான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு, அது ஒருத்தரோட அல்ல சில நேரம் பலரோட அவ்வாறான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு ஒரு சீரழிஞ்ச நிலைமைக்கு போன உடனே அந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஹலாலாக தாரத்துக்கு டிசைட் பண்ணதை நாங்கள் அதே தான் பெற்றுக்கொள்கிறோம் ஹராமான ஒரு வழிமுறையில். எனவே கடைசியில் நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிடுவோம். இது 2வது விஷயம், இந்த காதல் ரெண்டு வார நேரம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், என்கிட்ட சில நேரம் பலர் கேட்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னுக்கும் பேசி வச்சுக்கிற ஆளோட பேசலுமா, இல்லாட்டி எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னுக்கு யாரோட சரி பேசி கொண்டிக்கலுமா, ஃபோனில் பேசலுமா, வாட்ஸ்அப்பில் செட் பண்ணலுமா, ஃபேஸ்புக்கில் மெசஞ்சரில் செட் பண்ணலுமா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. கல்யாணம் முடித்ததுக்கு போகிறோம், கொஞ்சம் காலம் வாழ்ந்ததுக்கு பிறகும் கணவன்ட பக்கத்தால் மனைவிட பக்கத்தால் ஒரு கம்ப்ளைண்டாக கொண்டு வர விஷயம் என்ன தெரியுமா? என் ஹஸ்பண்டுக்கு என்னோட பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அல்லது என் ஒய்ஃபுக்கு என்னோட பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அவங்களோட வேலையில் பிஸி.
இதை ஆக்கள் பெருசாக அலட்டி கொள்றல இந்த விஷயத்தை. ஆனால் இதுக்கு பின்னுக்கால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்று அதுவாக ஹலாலாக கிடைக்கிறதுக்கு முந்தைய அவசரப்பட்டு நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிற நேரம் ஹராமாக, ஹலாலாக கிடைக்கிற டைமில் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாம் போகிறோம். சில நேரம் அது ஒரு அல்லாஹு தாலா அப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியமாய்க்கும் நாங்கள் சில விஷயங்களை விளங்கி கொள்றதுக்காக. ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு இப்படி சொல்லலாம், அதாவது ஒரு வாப்பா மௌத்தாகினா புள்ளலுக்கு வாரிசு சொத்து கிடைக்கும். இப்போ வாப்பாவை அவசரமாக கொண்டு போட்டுட்டு நாங்கள் சொத்து எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி ஒரு மகன் வாப்பா கொலை செஞ்சானு சொன்னால், அந்த கொலை செஞ்சவனுக்கு வாப்பாட சொத்து கிடைக்காது. ஏன்னா அவன் அதுவரை கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அவசரப்பட்டு எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணினான். ஸோ அவனுக்கு அது ஹராமாகப்படும். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன விஷயம், மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் திருமணத்துக்கு முன்னுக்கால ஒரு பெண்ணோட பேசுகிறதுல உள்ள இன்பத்தை அனுபவிக்கிறார். ஒரு பெண்ணோட தனிமையில் போய் கதைச்சி சிரித்து பேசி இந்த விஷயங்களில் உள்ள அந்த கிக் அவர் என்ன செய்கிறாருன்னா திருமணத்துக்கு முன்னுக்கால அவர் அனுபவிக்க ட்ரை பண்ணுறார். ஏன்னா திருமணத்துக்கு பிறகு அவருக்கு ஹலால் ஆகிற நேரம் அவர் அந்த ஹலாலோட டேஸ்ட் அவருக்கு விளங்காது. ஏன்னா ஹராத்தில் அவர் அந்த டேஸ்ட்டை ஹராமாக அனுபவிச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணதால் அது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு. இந்த பிரச்சனையும் வரதுக்கு காரணம் வந்து என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த காதல்ன்ற பேரில், இந்த லவ்ன்ற பேரில், எஃப்ஐஆர்ன்ற பேரில் அதுக்கண்ட ஒரு தினத்தை வச்சு இந்த விஷயங்களை நாங்கள் அப்படியே சீரழிஞ்சு போகிற நேரம் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் அது தொடர்ந்து அபூர்வம் நிரந்தரமாக ஆகிக்க போகிற விஷயம் மௌத்து வரைக்கும் அந்த டேஸ்ட்டை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். இப்படி நாங்கள் 3 விஷயம் பார்க்குறோம். ஒன்று, இந்த காதல்ன்ற அல்லாஹு தாலாட கிஃப்ட், அது அல்லாஹு தாலாட திருமண பரிசு. திருமண பரிசு திருமணத்துக்கு முன்னுக்கால தரவும் மாட்டான், அதை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளவும் இல்லை. எனவே திருமணத்துக்கு முன்னுக்கால உள்ளதுக்கு பேர் காதல், அதுக்கு பேர் காமம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். 2வது விஷயம், நாங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பேசினோம். என்னன்னு சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா எங்களுக்கு எழுதி வச்ச அதே ஆளத்தை நாங்கள் கல்யாணம் முடிக்க போகிறோம். ஆனால் நாங்கள் எங்களோட சாய்ஸ், நாங்கள் சில நேரம் அதை ஹலாலாக அடைஞ்சு கொள்ளையிலும் அல்லது ஹராமாக அடைஞ்சு கொள்ளையிலும். இந்த காதல்ன்ற பேரில் இன்றைக்கு நாங்கள் போடுற கூத்துகள் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு எழுதி வச்ச அதே ஆளை நாங்கள் ஹராமான முறையில் அடைஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சி. சில நேரம் அதே ஆளோட ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் ஹராமான முறையில் உறவை ஏற்படுத்தி கொண்டு அவங்களை அடைஞ்சு கொள்வோம். அல்லது இன்னும் பலரோட உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா எங்களுக்கென்று நிர்ணயித்த அதே ஆளை நாங்கள் அடைஞ்சு கொள்வோம். எப்படியோ நாங்கள் அடைஞ்சு கொள்ள போகிறது எங்களுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட ஆள். ஆனால் வழிமுறை ஒன்று ஹலால் ஆகிக்கலும் அல்லது ஹராம் ஆகிக்கலும். அதே மாதிரி நாங்கள் திருமணத்துக்கு முன்னால் ஆண்கள் பெண்களோடையும் பெண்கள் ஆண்களோடையும் உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிற நேரம் இந்த ஆண் பெண் உறவில் உள்ள அந்த இன்பம், அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பின்னால் திருமணத்துக்கு பின்னுக்கால அதில் உள்ள அந்த கிக்கை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். அதில் உள்ள இன்பத்தை நாங்கள் இழந்துருவோம். அது ஹராத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணுற நேரம் ஹலால் எங்களுக்கு ஹலாலாக கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடைஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணுவோம். இது நாங்கள் இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த விஷயங்கள் இது எங்களோட வாழ்க்கையை பாதிக்க போகிற விஷயம், லேசான ஒரு விஷயம் அல்ல. இது வாழ்க்கை அப்படி ஏன்னா திருமணம் முடித்து புள்ள குட்டிகள் வாழணும், அந்த வாழ்க்கையில் கை வைக்கிற விஷயம் இது. எனவே நாங்கள் ஒரு கணம் உட்கார்ந்து தனியாக யோசிக்கணும். என்னன்னு சொன்னால், நான் அல்லது நான் இன்னொரு ஆளோட ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மாதிரியான உறவுகள் அல்லது இந்த நாளை கொண்டாடுறேன்ற பேரில் நான் செய்கிற அநியாயங்கள், சீரழிவுகள் வந்து மார்க்கம் அல்லாஹ் சொல்லிக்கிறான் இல்லை என்றதெல்லாம் ஒரு பக்கம் இது. அதால் நாங்கள் மிஸ் பண்ணுற விஷயங்கள், அல்லாஹு தஆலா சொன்னதுக்கு மாற்றமாக நடக்கிற நேரம் நாங்கள் மிஸ் பண்ணுற விஷயங்கள் இன்னொரு பக்கம் இருக்குது. இந்த ரெண்டையும் நாங்கள் வச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரன்றத யாராலும் சொல்லி தந்து நீங்கள் இந்த முடிவுக்கு தான் வாங்கன்னு சொல்கிற நிலைமையில் நாங்கள் யாரும் இல்லைங்க. எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா சிந்திக்கிற ஆற்றலை தந்திக்கிறான், யோசித்து விளங்குற அந்த திறமையை தந்திக்கிறான். நாங்கள் எதை யோசிக்கணுன்றதை பார்த்தோம். யோசித்து ஒரு சரியான முடிவுக்கு வந்து இந்த காதலர் தினம் என்று சரிதானா, அது எங்களுக்குரியது தானா, அந்த தினத்திட பேரால் நாங்கள் பண்ணுற இந்த விஷயங்கள், பரிமாறுற விஷயங்கள், வாழ்த்துக்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களை எங்கே கொண்டு போய் விட போகுது, இதை சிந்திச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை இம்மேலே தரணும். அதே குடும்பம் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தில் தொடரணும்னு துவா செஞ்சு முடிச்சுக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Present by Light in Media.